இன்னைக்கு குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு குரு பூர்ணிமாங்கிறதுனால சேலத்தில் இருக்கோம். சேலத்துலேருந்து குமரகிரி முருகன் கோவில் ரொம்ப நாளாக பார்க்க வேண்டியிருந்தது. அதை பார்க்கலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். சேலத்தில் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம் நாங்கள். குமரகிரி முருகன் கோவிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். இது சின்ன திருப்பதி வழியாக நாங்கள் அம்மாப்பேட்டை போய் அம்மாப்பேட்டையிலேருந்து குமரகிரிக்கு போகணும். இதுதாங்க சின்ன திருப்பதிங்கிற ஏரியா. இந்த சின்ன திருப்பதியில் திருப்பதி பாலாஜி கோவில் மாதிரி இங்கே சின்ன திருப்பதி பெருமாள் கோவில் இருக்குது. ரொம்ப சிரேஷ்டமான கோவில். இதோ தெரியறது பாருங்கள், அந்த கோவில் தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். இந்த கோவிலுக்கு நாங்கள் சேலத்தில் இருக்கிறப்போ அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம். இப்போ நம்ம குமரகிரி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வாட் யூ ஆர் சீயிங் இஸ் பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப் டு 1975 இந்த ஸ்கூலில் தான் நான் எஸ்எல்சி வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். சேலத்தில் பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த காலத்தில் ரொம்ப நல்ல ஸ்கூல் இது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சேலம். இதில் நேராக நம்ம போனோன்னா இப்போ புதுசாக ரீசெண்ட்லி தேவ கன்ஸ்ட்ரக்டட் எ பிரிட்ஜு. முதல்ல இப்போ இறங்கி ஏறணும், மெட்டு திரும்பாங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, சங்கரமடம் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் சங்கரமடம். ஃபேமஸ் சங்கரமடம் இன் சேலம் இஸ் தேர். இந்த பிரிட்ஜில் என்ன அட்வான்டேஜ்னால், முதல்ல இட் டுக் half an hour to 45 minutes to cross the road. Now within 5 or 10 minutes we are able to cover the same distance. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். This is one of the recently opened bridges. One of the recently opened bridges in Salem. வித்தின் 5 minutes நம்ம கவர் பண்ணிடுவோம். முதல்லலாம் டிராஃபிக் கன்ஜெஷன் இருந்தது. நோ இட் ஹாஸ் பிகம் எ ஸ்மூத் ட்ராவல். நீங்களே பார்க்கலாம், நல்லா நீட்டாக இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க. எதிர்த்தாப்பில் தெரிகிறது தான் ஷெர்வராயன் ஹில்ஸ். வந்தாச்சு பாருங்கள். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன் சேலம். எஸ்பெஷலி மரவநேரி மெட்டுத்தூர் ஏரியாலாம் இது ரொம்ப இட் இஸ் எ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். வந்தாச்சு பாருங்கள், ஆத்தூர் ரோடுக்கு வந்தாச்சு. ஆத்தூர் ரோடுன்னா இட் இஸ் த ரோட் பவுண்ட் ஃபார் சென்னை. ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, சென்னைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். என்ஹெச்ஏ தனியாகவும் இருக்குது. இது ஷார்ட்டஸ்ட். நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் குமரகிரி பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலி ஃப்ரம் மை ஹவுஸ் இன் சேலம் இட் இஸ் ஹார்ட்லி 8 or 9 kilometers ஃப்ரம் தட் பிளேஸ். சேலம் கண்ணங்குறிச்சி அந்த மகேந்திரபுரியிலேருந்து 8 kilometers தான் குமரகிரி. பட் இந்த அம்மாப்பேட்டை வழியாக போகிறதுனால டிராஃபிக்னால இது யூ வில் பி ஏபிள் டு சி குமரகிரி மலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது போக போக நமக்கே தெரியும். இது தாங்க என்ஹெச்ஏ ரூட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரூட்டு. இதில் பாருங்கள் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரூட்டில் போகும்போது. சேலம் சுற்றி நிறையா இப்போ ஃப்ளைஓவர்ஸ்லாம் நிறையா ஒர்க்கெல்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு. இதை பார்த்தால் பாருங்கள், குமரகிரி மலை தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம், குமரகிரி முருகன். இது என்னென்னா, ஆக்சுவலாக என்ன ஐதீகம்னா, பழனியில் இருக்கிற முருகன் பேரும் தண்டாயுதபாணி, இந்த முருகன் பேரும் தண்டாயுதபாணி. ஆக்சுவலாக என்ன வாட் இஸ் பிலீவ்டு, முருகன் பழனியில் போய் தண்டாயுதபாணியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தங்கிட்டு போனதுனால இங்கே இருக்கிற முருகனுக்கும் தண்டாயுதபாணின்னு பேர். இந்த குமரகிரிக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இந்த மலைக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள். முன்னாடி தெரிகிறதில்ல, வாட் யூ ஆர் சீயிங் இன் ஃப்ரண்ட் இஸ் தி குமரகிரி மலை. வந்துட்டோம் பாருங்கள்.
இதில் லெஃப்டில் டேர்ன் பண்ண வேண்டி வரும். இது வழியாக போனால் இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துடுவோம் நாம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, 700 ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே டாப் போகணுன்னா யூ ஹாவ் டு வாக் 700 ஸ்டெப்ஸ். ஆனால் வாட் ஐ வாஸ் டோல்ட், இப்போ கேபும் மேலே போகிற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். சின்ன ரோடு போட்டிருக்காங்களாம். அந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். ஏன்னா 700 ஸ்டெப்ஸுங்கிறது இட் டேக்ஸ் மோர் தென் 1 hour ஃபார் அஸ். இதை பாருங்கள், தெரியுறது பாருங்கள். மலைக்கு மேலே காரு போகிற வழி ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். இது இப்படி தாங்க போக வேண்டியிருக்கு. ரோடு போட்டோம்னா நல்லா இருக்கும். பழனிக்கு என்ன பெருமை இருக்கோ அதே பெருமை இங்கே வரும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பேரும் தண்டாயுதபாணி தான். அவர் தண்டாயுதபாணி பழனியில் தங்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தங்கி போனதாக நம்பிக்கை. கேட்டுங்க, தான் வழியான மலையில் ஏறுறோம் பாருங்களா. அங்கேயே வெயிட் பண்ணி அப்படியே இறங்கி வந்துடலாம். சாமி மட்டும் வந்தோட நீங்கள் வந்துடலாம். வந்துடுறோம். குரங்கெல்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் அதான் எப்படியோ ஒரு 1 hourக்குள்ள வந்துடுவீங்க. 1 hourக்குள்ள வந்துடுவோம். கூட்டம் இருக்குல்ல இன்னைக்கு. ஆனால் யாரும் கூட்டம் வந்த மாதிரியே தெரியல. செவ்வாய்க்கிழமை நார்மலாக எப்பயுமே கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்கும். ரொம்ப கூட்டம் இருக்காது. ரெகுலராக வருவோம். ரெகுலராக வரவங்க வருவாங்க இல்லையா. குமரகிரி போகிற வழி பாருங்கப்பா. படியேறி போன மாதிரி தான் கணக்கு. ஒரு தடவை பார்த்துட்டோம், அடுத்த தடவை கூட வரலாம். இந்த நேரத்தி பெய்ச்சதில்ல மழை. எப்போ வந்து வெட்டி ரோட்டை போட்டிருக்காங்க. ரோடு நல்லா இருக்கு பாரு. இப்படி நடந்து நடபாதை இருக்குமா அங்கே பாரு. எல்லாம் கோல் வச்சு நடந்து வராங்க பாரு. பாத யாத்திரை மாதிரி கூட வரலாம். இங்கே வராங்க பாரு. வாக்கிங் வரதுக்கு காலையில் அப்படி வந்து ஏறி அடிங்கிறாங்க. கரெக்டு. எப்படி பாருங்க ரோடு குமரகிரிக்கு. சேஃப்டி இல்லை. சேஃப்டி இல்லை. காரணம்லாம் சேஃப்டி இல்லை. திரும்பக்குள்ள பிரேக் அடிச்சு இழுத்துட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம். கரெக்டு. அந்த மாதிரி ஷேர்பராய் ஹில்ஸுங்க அதெல்லாம். இது ஷேர்பராயனா கல்வராயனா? செல்வராயனுக்குலாம் இல்லை. இது கல்வராயன். கல்வராயனா இருக்கும்னு நினைக்கிறேன். வராங்க பாருங்க. மேலே வரைக்கும் தலைமை போகுது. தலைமை அங்கே போகுது பார்த்தீங்களா. டாப்பு இது போகிறது. அங்கே ரோடு போகிறது பாரு. அது என்ன இது ஏரியான்னு தெரியல. ஆனால் ரோடு இருக்கு பாரு. சேலம் பக்கத்தில் இருந்துட்டு நான் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் வரேன் இந்த கோவிலுக்கு. சின்ன வயசில் வந்தது. அப்போல்லாம் ரோடு கிடையாது. பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால்
தடியெல்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஆஹா, சேலம் சேலம் பாருங்க, இது சேலம் பாருங்க. அந்த எட்ஜ் அதுதான் டவுன் நினைக்கிறேன். என்டையர் சேலம் யூ கேன் ஹேவ் ஏ வியூ ஃப்ரம் ஹியர். அப்பா, கொஞ்சம் டேஞ்சரஸ் ரூட்டு தாங்க, இல்லை? கண்டிப்பாக சேஃப்டி இல்லை. சேஃப்டி இல்லை. சைடில் அதில் பேரிகேட்லாம் கல் மாதிரி போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபுல்லாக பார்த்துரும். எல்லோரும் போகிறாங்க செவ்வாய்க்கிழமைனால. ஆஹா, அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி வந்தாச்சு. ஒரு இது இருக்க, வண்டி இருக்க, ஏற்கனவே யாரும் வந்திருப்போம் கோயிலுக்கு. குரங்கு தாங்க முருகன் கோவில். முருகனை பார்க்க வந்தாச்சுங்க. எங்கே போனாலும் எங்கள் கருப்பண்ணசாமி குலதெய்வத்தோட சித்தருங்க. போரமாவா குரங்கு ஜாஸ்தி. இதாங்க குமரகிரி. இங்கே பாருங்க, சேலம். ஒரு நிமிஷம். என்டையர் சேலங்க. என்டையர் சேலம் தெரியுது பாருங்கப்பா. இந்த ஹைவே ரோடு பா. என்டையர் சேலம் குமரகிரியிலேருந்து பார்க்குறோம் மேலேருந்து. தண்டாயுதபாணி சுவாமி இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இதான். முருகனை பார்க்க வந்திருக்கோம். இதோ இதான் தண்டாயுதபாணி முருகன். அது வந்து இதான், இங்கே தான் வந்து ஒரே குரங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதான் பெரிய ப்ராப்ளம் இங்கே. பாருங்க சேலம் பாருங்கள், கம்ப்ளீட் வியூ இங்கேருந்து கிடைக்கிது பாருங்கள். இது பார்ட் ஆஃப் சேலம், என்டையர் சேலம் கிடையாது. மேபி அம்மாப்பேட் ஏரியா பார்ட் ஆஃப் சேலம். சேலம் இஸ் எ பிக்கர் சிட்டி, அதனால் இது பார்ட் ஆஃப் சேலம். வாட் யூ சி இஸ் எ பார்ட் ஆஃப் சேலம். அம்மாப்பேட், உடையான்பட்டி, அயோத்தியாப்பட்டினம் இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா இருக்கு பாருங்கள். இதுதான் தண்டாயுதபாணி முருகன். இவரை தான் பார்க்க வந்திருக்காங்க. போட்டு பச்சை முருகனுக்கு வந்து பச்சை திரி தான் சிரேஷ்டமாக, அதனால் அதில் போடுறாங்க. எனக்கு பால் ஒன்று கொடுத்துருங்க, அபிஷேக் கொடுத்துருங்க. 10 வயசு வாங்க, ஏன்னா குரங்கு இருக்குங்க. வாங்க, அப்புறம் என்ன வேணும் வாங்கிக்கோங்க. நீங்கள் 10 வயசு வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஏன்னா குரங்கு ராவடி அவ்வளோ ராவடியாக இருக்குது, அதுக்கு தான் சொல்லுங்கள். என்ன குரங்கு? முருகனை பார்க்க போயிட்டு இருக்கோம் நாங்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். இதோ நவகிரகங்கள். அப்பா, இதாங்க முருகன் இருக்கிற இடம். தண்டாயுதபாணி சுவாமி. இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். தண்டாயுதபாணி சுவாமி அருள்மிகு
குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி. இதான் கொடிமரத்தை பார்த்துங்க, கோடி புண்ணியம், கொடிமரம் கோடி புண்ணியம். இங்கே தான் தண்டாயுதபாணி இருக்கார், அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி. இங்கே வந்து விளக்கு ஏற்றுறோம். இதாங்க அம்மாப்பேட், சேலம், பார்ட் ஆஃப் சேலம், அம்மாப்பேட் ஏரியா பாருங்க. ஃபுல்லாக பாருங்கள், பார்ட் ஆஃப் சேலம், நாட் என்டையர் சேலம், பார்ட் ஆஃப் சேலம், அம்மாப்பேட் ஏரியா. வந்து விளக்கு ஏற்றணும். பாருங்க எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், சுற்றி 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 சன்னதி தான். இங்கே பாருங்கள் இந்த ரோடு, ஹைவே, ஆத்தூர் ரோடு, NHAI. அது பாருங்கள் நேஷ்னல் ராயல் பார்க் ஸ்கூலு. ராயல் பார்க் ஸ்கூலு. இங்கே ஒரு லேக் இருக்குது பாருங்கள், ராயல் பார்க் ஸ்கூலு, NHAI. இது சென்னை ரூட்டுக்கு இது போகிறது. அப்பா